யாருக்கு தான் ஆசை இருக்காது? நம்ம வயசே ஆனாலும் நம்மள பார்த்து யாராச்சும் 40 பிளஸ் ஆனா உங்கள பார்த்தா 30 இயர்ஸ் மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் மனசுக்குள்ள நெனைப்போம். ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஃபுட்டு. நம்ம எவ்வளோ க்ரீம்ஸு, மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்கிரீன் அதெல்லாம் போட்டாலுமே ஹெல்தியாக சாப்பிடணும். டாப் 5 ஆன்டி ஏஜிங் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். அதில் இடத்துல இருக்கிறது பப்பாயா. பப்பாயால வந்துட்டு நேச்சுரலாகவே பாப்பின்ற ஒரு என்சைம் இருக்கு. ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை எப்பவுமே க்ளோ வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் பீட்டா கெராட்டின் இருக்கு. ஸோ அதுவுமே என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்னை வந்து க்ளோ வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில எல்லாரும் சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா அயன் சத்து மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல அயன் சத்து இருக்கு, அதோட சேர்த்துட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதுல நிறைய இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் முருங்கைக்கீரை. மூணாவது விஷயம் வந்துட்டு நெல்லிக்காய். நெல்லிக்காயில வந்துட்டு விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது சருமத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெல்லிக்காய். நாலாவது விஷயம் வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர். குக்கும்பர்ல வந்துட்டு நீர்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஸ்கின்னை எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் ஒன் வந்து கோகனட். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கோகனட் சாப்பிட்டா அவன் வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஆகும்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலி கோகனட்ல வந்துட்டு ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கு. ஸோ கோகனட்ல வந்துட்டு மெயினா நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல இருக்க அன்ஈவன் ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஆக்னேவை ட்ரீட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.